தனிமை என்ன கொல்லுது. என்னால தனிமையில இருக்க முடியல, தனிமையில இருந்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். லெட்ஸே நீங்க 20ல இருந்து 30 ஏஜ்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரிலேட் ஆகும். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரையட்ஸ் இது எல்லாமே ஒன்னா இருக்கும். த திங் 2021ல நான் ஒரு ஐடி பேசிஸ் எக்ஸார், அதாவது வந்து ஒரு ஏஆர் காலிங் நைட் ஷிஃப்ட் தான், நல்லாவே சேலரி ஜாலியாகவே இருக்கும். பட் அந்த டைம்ல என்ன சொல்றது, ஒரு கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. நான் அவங்களோடலாம் பேச ஆரம்பிச்சேன், பழக ஆரம்பிச்சேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தனிமையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் என்கிட்ட பணம் இருக்கலாம், எனக்கு சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எங்கள் வீட்டில் யார்ட்டையுமே நான் பெருசாக பேச மாட்டேன், பழக மாட்டேன், தனிமையிலேயே இருக்கணும்னு மேக்ஸிமம் நினைப்பேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த தனிமை அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை கொடுக்க ஆரம்பிச்சனால ஓகே, நம்ம வந்து நம்ம டீமோட கொலீக்ஸோட பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். இந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த ஒரு சரௌண்டிங் என்னை எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா ஸ்மோக்கிங்க்கு அதிகமான அடிக்ட் ஆகிடுச்சு, ட்ரிங்க்கு அதிகமான அடிக்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லலாம் அப்படின்னா, அவங்க என்னை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பித்தாலும், என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணால் கூட பரவாயில்லை, அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னால் தனிமையில் இருக்க முடியாது, அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் பயந்து எனக்குள்ள என்ன மாதிரியான தாட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, போச்சு இவங்க போயிட்டாங்க அப்படின்னா நீ திரும்பி தனிமைக்கு போயிடுவ, நீ திரும்பியும் ஒரு வேளை தனிமைக்கு போயிட்ட அப்படின்னா நீ வந்து தப்பான நிறைய விஷயம் பண்ணிடுவோம், அவ்வளோதான், உன் லைஃபே முடிஞ்சு போச்சு, உன்னால தனியாக சர்வை பண்ணவே முடியாது இந்த உலகத்துல, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு போனனால ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எனக்கு அதிகமாயிடுச்சு. அண்ட் ஸோ ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லைனாலுமே அவங்க ரொம்ப சகிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே ஒரு கோவத்தை நான் அவங்க கிட்ட காட்டினால அவங்க யாருமே என் கூட பேசாமல் போயிட்டாங்க. நான் என்னோட ஜாபையும் குவிட் பண்ணிட்டேன், வீட்லேயே சும்மாவே இருந்தேன். அப்போங்கும்போது அந்த பழைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட பேசவே இல்லை, பழகவும் இல்லை. அது எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப எனக்கு ஓவர்வெல்ம்ட் ஆயிடுச்சு, டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எனக்குள்ள இந்த தாட்ஸ் எல்லாமே நான் சாவர வரைக்கும் தனியாகவே இருக்க போறேன், அவ்வளோதான், என்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணவே முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி கொடுத்துச்சு. மேபி ஐடியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனை கம்பல்சரியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சர்க்கிள் இருக்கும், பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே சர்க்கிள் காணாமல் போயிடும். அதுக்காக நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பீங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? என்னை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங் இருக்கிறத விட ஏன் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இருக்கிறத நான் பெருசாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அப்போது தனிமை எப்படி நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறத, அந்த தனிமை கொடுக்குற ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி தனிமையை எப்படி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் யாருன்னு தெரியாதுன்னா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் மென்டல் ஹெல்த் ரீதியான நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஸோ ஃபோக்கஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கோச் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு என்டர்பிரனர் பிஸ்னஸுமே ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நிறையா பேர் கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட், நம்பர் 1 ஸ்ட்ரெஸ் ரிலீவர். அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீவராக எனக்கு இருந்த ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோட கொலீக்ஸ் யாராவது அவங்களாம் வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் வெளியே போகணும் வாடா அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு வேலை இருக்குது வாடா பண்ணணும் அப்படின்னா, என்னோட வேலையை கூட நான் விட்டுட்டு அவங்களுக்காக போய் உட்காந்து அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். இது என்னாச்சு அப்படின்னா எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்க. அந்த சோஷியல் வேலிடேஷனை நான் அதிகமாகவே அவங்க கிட்ட இருந்து வந்து எதிர்பார்த்து இருந்திருக்கேன். இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீவராக எனக்கு இருந்த ஒரு விஷயம், ஐ செட் நோ எல்லா விஷயங்களுக்கும். அதாவது எனக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படிங்கும்போது ஜெனுனா சொல்றேன். சும்மா நான் வந்து இல்லை நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேனால அப்படிலாம் இல்லை, ஜெனுனா எனக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கும்போது நான் நோ சொல்ல கற்றுக்கிட்டாங்க. இல்லை ஜெனுனா எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதவங்க என்னை விட்டுட்டும் போனாங்க. அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த நோ சொல்லும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு அவங்க கூட இருக்கும் போதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த நோ சொல்லும் போது எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ த திங், என்னை பொறுத்தவரை நீங்கள் இந்த தனிமை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது எனக்கு பெருசாக பிடிக்கல, ஆனாலும் நான் இருக்கேன் எப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் நோ சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா விஷயங்களுக்கும். ஓகே, ஒரு விஷயம் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா அது எந்த விஷயமா இருக்கலாம்? ஒரே ஒரு விஷயம் தாங்க, சீரியஸா இது உங்க லைஃபையுமே ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணும். ஜேர்னலிங். ஜஸ்ட்
ஒரு நோட் அண்ட் பென், அதை உங்களோட ஃப்ரெண்டா மாத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் வந்தாலும் சரி, என்ன விஷயம் ஷேர் பண்ணனாலும் சரி, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் என்கிட்டயுமே ஒரு ஜேர்னலிங் நோட் இருக்கு. தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட என்னோட மென்டல் ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுலேருந்து நேற்று வர நான் நிறையா விஷயங்கள் எல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன். இடையில சம்டைம்ஸ் நான் வந்து ஜேர்னலிங் விட்டுருவேன். ஜேர்னலிங் விட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த நாள் அது ஒரு நல்ல நாளாகவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்டாக இருக்கும். பட் இன்ஃபேக்ட் நான் தனிமையை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த தனிமைக்கு பழக ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கும்போது எனக்குள்ள அந்த கேள்விகளுக்கான ஆன்சர் எங்கேருந்து எனக்கு கிடச்சுன்னா, எனக்குள்ளேருந்து தான் கிடச்சிச்சு ஜேர்னலிங் பண்ணுறது மூலியமா. ஸோ த திங், ஜேர்னல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஜேர்னல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டான வீடியோ சொல்கிறேன். பட் இங்கே ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா, என்ன தாட்ஸ் வந்தாலும் அது எழுதுங்க, அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட், என்ஜாயிங் மை செல்ஃப். நான் எப்படி என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்? என்னோட ரூமை மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப கிளம்ஸியாக இருக்குங்க என் ரூமு, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் என் ரூமு. பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப ஒட்டரெல்லாம் பிடிச்சி போய் அப்படி மோசமாக இருக்கும். பட் ஆனால் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லெட்ஸே அதுக்கு ஒரு லைட்டிங் வாங்கி ஃபிட் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி ரிங் லைட் வாங்குறதா இருக்கலாம், போர்டு வாங்கி என்னோட எய்ம்ஸ் எழுதி வைக்கிறதா இருக்கலாம், பேப்பரில் எழுதி ஒட்டுறதா இருக்கலாம். லெட்ஸே ஒரு காஃபியும் அப்புறமேட்டு கலர் லைட் வச்சிருக்கேன், அந்த லைட்டெல்லாம் போட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம். இப்படி எல்லாமே ஏன் கூட நான் பழக ஆரம்பித்தேன், பண்ண ஆரம்பித்தேன். செல்ஃப் டேட் மேக்ஸிமம் ஆஃப் பண்ண ஆரம்பித்தேன். செல்ஃப் டேட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, உங்க ரூமை எவ்வளவு கிளீனா வச்சுப்பீங்க, எவ்வளவு சூப்பரா வச்சுப்பீங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு, ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு, இல்லை ரூம் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு, ஒரு கலர் லைட்டிங்லாம் வாங்கி வச்சுட்டு, பக்கத்துலேயே வாட்டர் கேன்லாம் வச்சுட்டு, ஃபோனில் ஒரு ப்ளசண்டான ஒரு மியூசிக் போட்டு அப்படியே சுகமாக உட்காந்துட்டு புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை லேப்டாப்பில் உங்களோட ஒர்க் பார்க்கறதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுறது மூலியமா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எங்கெங்கேயோ போய் நான் தேடி ஓடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கிறத விட, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி எனக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்க கூட இந்த விஷயம் கனெக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்டு வேணும்னு ஓடுறோம் இல்லையா? ஆனால் என்னை பொறுத்தவரை ஃப்ரெண்டுங்கிறத ஓடுறத விட ஏன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெட்டரான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் என் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்க மாட்டாங்க. மேபி அவங்க கிட்ட மைனஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? இப்போ லெட்ஸே எனக்கு நான் வந்து எப்போ பார்த்தாலும் நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை தான் அட்ராக்ட் பண்ணுவேன். பட் இதுவே நான் வந்து ஒரு புக்ஸ் படிக்கிறது நீட்டாக இருக்கிறேன் அப்படின்னா மேபி அந்த குவாலிட்டியான ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் குவாலிட்டியான ஃப்ரெண்டை நான் பிடிக்க ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது, உங்களே நீங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணிக்கல அப்படிங்கும்போது, உங்களுக்கே நீங்கள் ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்கல அப்படிங்கும்போது, எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும், உங்களுக்கு வரப்போகிற ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் ப்ராப்பரான அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ நான் தனிமையில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கிறத விட ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் ஃப்ரெண்டாக்கிக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸை ஃப்ரெண்டாக மாற்றிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சூப்பரான ஒரு பர்சனாக மாற ஆரம்பிப்பீங்க. ட்ரஸ்ட் மீ. நீங்கள் வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல் யாரானா பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாலாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது 1-2 பேர் தான் இருப்பாங்க, பட் குவாலிட்டியாக இருப்பாங்க. அதுதான் நான் உங்களுக்குமே சொல்கிறேன். மேபி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்கிற கீழே கமெண்ட்ஸில் பசங்க இருப்பாங்க, போய் அவங்க கூட பேசுங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அங்கே நம்ம மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து பேசலாம். மந்த்லி வந்து ட்வைஸ் வந்து நான் ஒரு ஃப்ரீ வெபினார்லாம் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கம்யூனிட்டியாக அங்கே ஜாயின் ஆகலாம். ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்ம ஸ்டைலிஷாக இருக்கணும், நிறையா கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை தனியாக இருந்து நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறது தான் சூப்பரான ஒரு விஷயம் நான் ப்ராபப்ளி சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் தான் மற்ற யாராக இருந்தாலும். இன்ஃபேக்ட் நான் ஜிம்முக்கு போனால் கூட நான் யார்கிட்ட போய் பேச மாட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நிறைய பீப்புள் வந்து என்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் நான் பழைய ஜிம்லேருந்து இப்போ ஒரு வேற ஜிம் போயிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் மாடர்னான ஜிம், நல்ல ஒரு ஃபெசிலிட்டி நிறையா இருக்கிற ஜிம். அப்படிங்கும்போது சூப்பராக ஆக்சுவலி வந்துருக்கு. ஏன்னா என்ன மாதிரி நிறையா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளை நான் அங்கே பார்க்குறேன், நிறையா பேரை நான் மீட் பண்ணுறேன், நிறைய புது புது ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ், புது பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுறேன். எல்லாமே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இது எங்கே நடக்குதுன்னா நீங்கள் ப்ராப்பராக மாறும்போது மட்டும். ஓகே, ஸ்டாப் சேயிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். நிறைய பேருக்கு இந்த ஒரு பழக்கத்தை நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் எல்லாத்தையுமே ஒப்பிச்சிடணும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் ஆனதுக்கான மெயின் ரீசன் ஏன்னா எனக்கு வந்து இந்த தனிமை வந்து சூசைட் தாட்ஸ் வரைக்கும் கொண்டு போய் என்ன விட்டுச்சு. என்னால் அதில் வெளியே வரவே முடியல. ஸோ நான் பண்ண முதல் விஷயமே எல்லாத்தையும் போய் எக்ஸ்போஸ் பண்ணணும் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஓகே நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் நம்ம கூட இருக்கிற யாருக்குமே தெரிய வேணாம். பட் ஆனா நமக்கு வேண்டியதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனலை ரொம்ப சின்சியரா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கிளைண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கம்மி ப்ரைஸில் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கும் போது இது எல்லாமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு என் க்ரோத் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை ஐ மீன் வியூஸ் லைக்ஸ் இதெல்லாம் வச்சு க்ரோத்துங்கிறத நான் சொல்லலை. லெட்ஸே என்னோட ஒரு செல்ஃப் க்ரோத்தை நான் சொல்கிறேன். என்னோட ஸ்டைலாக இருக்கலாம், என்னோட பேசுகிற விதமாக இருக்கலாம், நான் யூஸ் பண்ணுற கிளாத்ஸாக இருக்கலாம், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம், நான் பேசுகிற விதமாக இருக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஒரு ஐடென்டிட்டியை கொண்டு வந்திருக்கேன். மெயினான ரீசனே என்னன்னா அந்த மாதிரி மாத்திட்டு இருக்கேன் அவ்வளவுதான். ஏன்னா நான் அந்த மாதிரி பாக்குறேன் அவ்வளவுதான். சம்டைம்ஸ் எனக்குமே லோவா ஃபீல் ஆகும் தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த டைம்ல கூட நான் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி மீண்டு எழுந்து வரத்துக்கு தான் நான் யூஸ் பண்ண தவிர நோ இல்லை எனக்கு இந்த தாட் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் என்னைக்குமே யோசிச்சதே கிடையாது. ஸோ த திங் ஸ்டாப் சேயிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ யார் இருந்தாலும் ஜஸ்ட் அவங்க கிட்ட சொல்றது எல்லாத்தையும் நிப்பாட்டிவிட்டு உங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு எங்க ப்ராப்ளம் தெரியுமா, அந்த சோசியல் வேலிடேஷன் வேணும். எனக்கு வந்து சோஷியலி எனக்கு அந்த வேலிடேஷன் வேணுங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நிறைய பேர்கிட்ட. எங்க அம்மா எனக்கு வந்து இது பண்ணணும், என் ஃப்ரெண்டு என்ன சூப்பர்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ணாலும் சூப்பர்னு சொல்ல ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கேவலமானவங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் போகுது. நீங்க அங்க போயிட்டு எல்லா இடத்துலயுமே நீங்க உட்காந்துட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் யாருங்கிறத காட்டுறேன், நான் ஜெயிச்சு காட்டுறேன், நான் இப்படி பண்ணி காட்டுறேங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான் என்னை பொறுத்தவரை. ஸோ த திங் உங்களுக்கு நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்றது தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே போன வருஷம் நான் இன்ன வரைக்கும் 1 மணி கூட ஏர்ன் பண்ணலாம் ஆன்லைன்ல, ஆனா இந்த வருஷம் நான் மணி ஆன்லைன்ல ஏர்ன் பண்றேன். நெக்ஸ்ட் இயர் இதை விட நான் இன்னும் சூப்பரா இருப்பேங்கிறத நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே த திங், ஏன்னா அந்த சேஞ்சை நான் வந்து என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி ரீதியான என்ன ப்ராப்ளம் இருக்கு, மென்டல் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் இருக்குன்னா ஷெடியூலிங் லிங்க் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட கோச்சிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நான் வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க லைஃபும் சேஞ்ச் ஆகும். நம்ம சும்மா வந்து ஓகே வீடியோ பார்க்குறோம் கத்துக்கிறோங்கிறத விட ஒரு மென்டார் கூட இருந்து அவங்க நம்மளை கைட் பண்ணும்போது நமக்கேற்ற அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம லைஃப்ல நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.